வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றாலும் செல்லாது, திராவிட இளவரசருடைய தலையில இடியை இறக்கிய அதிமுக. உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறதே சந்தேகம். சமூக வலைத்தளங்கள் ஆதிக்கம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்துல மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கி இருக்கின்றார். அந்த சர்ச்சை என்ன அப்படின்றதை நம்ம சேர்த்தே பார்க்க போறோம். அதையெல்லாம் தாண்டி திமுகவுடைய ஏடிஎம்ல வருமான வரித்துறையானது கை வைத்திருக்கிறது. வருமான வரித்துறையானது உன்னை எதிர்பார்த்து போச்சு, ஆனா சிக்கி இருப்பதோ திமிங்கலம். அதனால தேர்தல் முடிந்த பிறகு திமுக தலைமை குடும்பம் ஒட்டுமொத்தமாக உள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு நாம சேர்த்தே பார்க்க போறோம். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றாலும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில எம்எல்ஏவாக தொடர முடியாது. ஏன் தொடர முடியாது? அதுக்கு தான் இன்பதுரை அவர்கள் பெரிய விளக்கம் அளித்திருக்கின்றார். அது ஒரு நிமிஷம் தான் கேட்டு வந்துருங்க. ரெட்டைன் கம்பெனி ஒன்னு இருக்கு, இன்னொன்னு வந்து அவருக்கு ஸ்னோ ஹவுசிங் லிமிடெட் ஒன்னு இருக்கு. இதுல ரெட்டைன்ல அவர் கடந்த 21ல அவர் சொன்ன தொகை வந்து 7 கோடியே 36 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னாரு. தற்போது அந்த கம்பெனி விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்றாரு. அப்ப அந்த பணம் எங்க போச்சுன்னு அவர் சொல்லிருக்கணும், அதை சொல்லல. அது மாதிரி ஸ்னோ ஹவுசிங்ல அவருக்கு 11 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் லோன் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ இந்த அஃபிடவிட்ல அது 10 கோடியா குறைஞ்சிட்டு, அப்ப 1 கோடி எங்க போச்சுன்னு சொல்லல. அவரது மனைவி அவங்க வந்து ரெட்டைன்ல இப்போ 2 கோடியே இந்த அஃபிடவிட்ல இந்த வருடம் 2 கோடியே 63 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு அவங்க சொல்லணும், அதை சொல்லல. அது மட்டும் இல்லாம அவங்க ராஜ் ப்ரமோட்டர்ஸ் உள்ள அவங்க இருக்காங்க, டைரக்டர் இருக்காங்க. அதே 5 கோடியே 76 லட்சம் ரூபாயை நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் நீங்க சொல்றாங்க. ஆனா இங்க சொன்னாங்க 5 கோடியே 76 லட்சம், அங்க சொல்றாங்க 6 கோடியே 75 லட்சம். நான் வந்து இங்க இன்வெஸ்ட்மென்ட்ங்கறாங்க, கடன்ங்கறாங்க. இதெல்லாம் தப்பு. ஏன் தப்புன்னு நான் சொல்றேன்னா, ஒரு அஃபிடவிட்ங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது என்ன உங்களுக்கு தெளிவா சொல்றேன். 2021ல அவங்க சொன்னதுக்கு 7 கோடி. தற்போது என்ன சொல்றாங்கன்னா, அவர் ரெட்டைன்ல இல்ல, இன்பநிதி இப்ப டைரக்டர் சொல்றாங்க. அந்த இன்பநிதிக்கு 2020ல பேன் கார்டே இல்ல. அப்ப பேன் கார்டே இல்லாத ஒருத்தர் உடனடியா பெரும் பணக்காரனானது எப்படி? அவருக்கு இந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லணும். இதெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, அவங்க சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்து அவருக்கு இருக்கு. அதனால தான் அஃபிடவிட். அப்ப அஃபிடவிட் அதாவது பிரமாணம் பத்திரம் அப்படின்னு தமிழ்ல பேர். பிரமாணத்துல பொய் சொல்லிட்டா அவர் தேர்தலில் நிக்க தகுதி இல்லாதவர். எனவே அவருடைய வேட்புமனுவை நிராகரிக்கணும் கேட்டோம். நீதி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது மெக்கானிக்கலா, நாட் அப்ளைங் ஆன் மைண்ட், நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க. அப்ளை பண்ணாம எந்திரத்தனமாக செயல்பட்டு இதெல்லாம் நீங்க நீதிமன்றத்தில் பாத்துக்கோங்க, இது மெட்டீரியலி அஃபெக்டட் இல்ல, அதனால நான் அவங்க வேட்புமனை ஏற்றுக்கொள்கிறேன் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது நீதிமன்றத்துக்கு போகும். எப்படின்னா, ஒரு வேட்பாளருடைய தகுதி என்ன, அவர் உண்மை சொல்லியிருக்காரா சொல்லலையா, அவர் கடன் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிய வேண்டியது வாக்காளருக்கு உரிமை. அந்த வாக்காளர் உரிமையை தட்டி பறித்தால் நீதிமன்றம் தலையிட அதுக்கு பல வழக்குகள் இருக்கு. இந்த சட்ட போராட்டம் தொடரும். நம்முடைய உதயநிதி அவர்களும் வருமானத்தை சரியா காட்டல. இன்பநிதியை ரெட் ஜாயிண்ட டேக் ஓவர் பண்ணிருக்கின்றார். அவருக்கு பணம் எங்கிருந்து வந்தது? உதயநிதி ஸ்டாலின் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு ரெட் ஜாயிண்ட கைப்பற்றதுக்கு அதுவும் சரியா கணக்கு காட்டல. கிருத்திகா உதயநிதி அவங்களுடைய முதலீடுகளும் சரியா கணக்கு காட்டல. இதையெல்லாம் தேர்தல் அலுவலர்கிட்ட போய் நாம முறையிடுகின்ற பொழுது இதெல்லாம் மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். இது முக்கியமான விஷயம் அல்ல, அதனால நீங்க நீதிமன்றத்தில் வேண்டுமானால் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஏன்னா தேர்தல் ஆணையமானது இவங்களை எல்லாம் பணி செய்வதற்கு நியமித்தாலும் திமுக அரசாங்கத்தின் கீழே வேலை பார்த்தவங்க தான் இந்த அதிகாரிகள். அதனால இன்னும் கூட இன்பநிதியுடைய விசுவாசம் இந்த அதிகாரிகளுக்கு விட்டு போல. அதனால தான் வருமானத்தை போலியா காட்டியிருக்கின்ற பொழுதும் மறைக்கின்ற பொழுதும் நியாயமா அதை எடுத்து சொல்லுகின்ற போது அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ளாம, இதெல்லாம் பெரிய மேட்டரே இல்லைங்க, நாங்க எதிர்பார்த்ததெல்லாம் சொல்லிட்டாருங்க, இதை வேண்டுமானால் நீங்க நீதிமன்றத்தில் போய் பார்த்துங்க அப்படின்னு தட்டி கழிக்கின்றார்களாம். அதுலயும் பிரதான எதிர்கட்சியில் இருந்து வந்திருக்கக்கூடிய அதிமுகவுடைய வழக்கறிஞர்களுடைய மாநில பொதுச் செயலாளருக்கு என்ன மாதிரி பதிலை தராங்க பாத்தீங்களா? இதுதான் அதிகாரிகளுடைய ஒருதலை பட்சம். இதுதான் தேர்தல் ஆணையம் திமுக கைப்பாவையாக இருப்பதற்கான அடையாளம். ஆனா அதிமுக விடவே மாட்டோம். பிரமாண பத்திரம் தவறாக தாக்கல் பண்ணிருக்காங்க. பிரமாண பத்திரம் தவறாக தாக்கல் பண்ணிருந்தான்னு வச்சுங்களேன், அது போட்டியிடுவதற்கான தகுதியை இழக்க செய்யும். நீதிமன்றத்துக்கு நாங்க போறோம், அப்போ பிரமாண பத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லுகின்ற போது, ஒரு வேட்பாளரை பொறுத்த வரைக்கும் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்றாருன்னா அதுல தன்னை பற்றியான முழு விவரங்கள் சொல்லி இருக்கணும். அந்த முழு விவரங்கள் ஏன் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாக்காளர் ஒருத்தருக்கு வாக்களிக்கிறாருன்னா அவரை பற்றியான எல்லா விவரங்களும் அந்த தொகுதி மக்களுக்கு தெரியணும். அதனால தேர்தல் ஆணையத்தின் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் யாரு அப்படின்றத உதயநிதி ஸ்டாலின் முழுமையாக தேர்தல் ஆணையத்திட்ட கொடுத்து, ஆமா நான் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணணும். சோ அந்த தொகுதி மக்கள் உதயநிதி ஸ்டாலினை முழுமையா தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை உதயநிதி ஸ்டாலின் வழங்கல, மறுத்துட்டார். அதனால இது தேர்தல் நிற்பதற்கான தகுதியின்மையை தருகிறது.
நாங்க நீதிமன்றத்தை நாடுறோம், தேர்தல் ஆணையத்துடைய அடிப்படை விதியே மீறுற மாதிரி இருக்குது, நாங்க போறோம், அவர் வெற்றி பெறலாம் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் நீதிமன்றம் போனா ஒரே ஒரு வார்த்தையில சொத்தை மறைச்சிருக்கிற என்பதையெல்லாம் தாண்டி உன்னை பற்றியான முழு விவரத்தை தெரிவிக்கவில்லை, அதனால நீ வெற்றி பெறது செல்லாது என்று சொல்லிடுவாங்க. ஸோ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது, வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாரு, வேட்புமனுவும் ஏற்றுக்கொண்டுட்டாங்க. ஆனால் இந்த தேர்தல் அதிகாரிகளுடைய செயல்பாடுகள் ரொம்பவே எங்களுக்கு மன வருத்தத்தை தந்திருக்கிறது. நாம உதயநிதி ஸ்டாலினுக்காக நீதிமன்றத்தை நாடவில்லை என்றாலும் கூட இந்த தேர்தல் அதிகாரிகளுடைய ஒருதலை பட்சத்துக்காவது நாம நீதிமன்றத்துக்கு போய் இவங்க எப்படி செயல்பட்டு இருக்காங்க என்ற முகத்திரையை கிழிக்க வேண்டியதா இருக்குது. நாங்க நீதிமன்றத்துக்கு போறோம் பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றாலும் செல்லாது, ரெண்டு ஒன்று பார்க்காம விட மாட்டோம் அப்படின்னு இன்பதுரை அவர்கள் சவால் விட்டு இருக்கின்றார். அது மட்டும் இல்ல, வெற்றி பெற்றால் செல்லாது, ஆனால் அவர் வெற்றியே பெறுவாரா என்று கேட்டீங்கன்னா வெற்றி பெறதுக்கான வாய்ப்பில்லை. 2021 விட 2026 சோசியல் மீடியாக்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறது. தொடர்ந்து சில பேர் பாத்தீங்கன்னா விருப்பம் இல்லை என்றாலும் கூட வாக்குக்காக சில வேஷத்தை போட்டுக்கிறாங்க. அந்த வேஷத்தை யார் போட சொன்னது? யாராவது எதிர்பார்த்தாங்களா? நீங்க உங்க சுயநலத்துக்காக அந்த வேஷத்தை போட்டுக்கிறீங்க. பிறகு அடுத்தவனை இழிவுபடுத்துறதுக்கு இல்ல அடுத்தவனுடைய மனசை புண்படுத்துறதுக்கு அந்த வேஷத்தை அந்த இடத்திலே கலைக்கிறீங்க. கூட வரவனுக்கு சூடு சொன்ன கிடையாது, ஆனா இதை பார்க்கிறவனுக்கு கண்டிப்பா சூடு சொன்ன இருக்குமா இல்லையா? ஆனால் இந்த உதயநிதி போன்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேஷம் போறதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னப்பா சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? இங்க பாருங்க, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். அப்படி இல்லைன்னா திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிருக்காரு. அங்க பூசாரியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பரிவட்டமெல்லாம் கட்டி நெத்தியில திருநீரும் குங்குமத்தையும் வைக்கிறார். ஆனா திருநீரை பொறுத்த வரைக்கும் அழிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா குங்குமம் அழியவே இல்லை. உடனடியாக அவர் எல்லாவற்றையும் முடிச்சிட்டு அந்த பூசாரி உள்ளே செல்லுகின்றார். உடனடியாக அந்த குங்குமத்தை நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அழிக்கின்றார். எதுக்காக நெத்தியில குங்குமத்தையோ திருநீரையோ வைக்கணும்? பிறகு எதற்காக அழிக்கணும்? இதுவே சிலுவை போட்டு விட்டா அந்த தேர்தல் பிரச்சாரம் முடிகிற வரைக்கும் கழுத்துல தொங்க விட்டுக்கினே போவியா இல்லையா? அதுலயும் நீ தான் ஏற்கனவே சொல்லிட்ட, நான் கிறிஸ்துவன் என்று சொல்வதில் பெருமைப்படுகின்றேன் என்று சொல்லிட்ட. அப்புறம் எதற்காக வாக்கு பிச்சைக்காக ஓடி போய் நெத்திய நீட்டுற? குங்குமம் வைக்க சொல்லி யார் உன்னை கேட்டாங்க குங்குமம் வச்சுக்கிறியான்னு சொல்லிட்டு? அதனால தேவையில்லாதவற்றை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சேன்னா இப்படிதான் சமூக வலைத்தளத்துல கழுவி கழுவி ஊத்துறாங்க. ரம்ஜானுக்காக தொப்பி போட்டு விடுறாங்க. என்னைக்காவது அந்த தொப்பிய போட்டு விட்ட உடனே கழட்டி இருக்கிறியா? அது என்ன இந்துக்கள் என்ன கேன பசங்களா? சூடு சொன்ன இல்லாதவங்களா? வக்கற்றவங்களா? நீங்க எந்த வேஷம் வேணாலும் போடுவீங்க, அந்த வேஷத்தை எங்க முன்னாடியே கலைப்பீங்க. எங்களுக்கு சூடு சொன்ன இல்ல. அதனால திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில உணர்வுள்ள இந்துக்கள் நிச்சயமா நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு ஓட்டு போட போறதில்லை. அதாவது உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கோயிலுக்கு போறாரு, பொட்டு வச்சுக்கிறார். இந்துக்கள் ஓட்டு போறதா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த வீடியோவை எடுத்து சமூக வலைதளத்துல பரப்ப போறது கிடையாது. இங்க பாருங்க, நம்ம உதயநிதி ஸ்டாலின் என்ன மாதிரி நம்மளை இழிவுபடுத்தியிருக்கார் அப்படின்னு சமூக வலைதளத்துல வீடியோவை வெளியிட்டு இருக்க போறது கிடையாது. மானமுள்ள இந்துக்கள் ஒன்று சேருகின்றார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வச்சுங்களேன், எல்லா இந்துக்களும் ஒன்னா சேரலன்னு தான் வச்சுங்களேன். அந்த குறிப்பிட்ட இந்துக்கள் கூட உதயநிதி ஸ்டாலினுக்கு ஓட்டு போடலன்னா அவருக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவா இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்களேன். ஏன்னா திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில கணிசமாக இஸ்லாமியில் இருக்கின்றார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அங்க போட்டி போடுறார். அது மட்டும் இல்லாம தன்னுடைய தாத்தா, தன்னுடைய அப்பா என்று பல பேர் அங்க போட்டி போட்டு அது திராவிட தொகுதியாக இருப்பதனால நாமளும் அங்கேயே போய் போட்டிட்டோம்னா இந்த திராவிட இளவரசருக்கு அங்க இருக்கிற மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நிச்சயமா இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், அழுத்தம் திருத்தமா சொல்றேன், இந்த முறை நம்ம உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெறுவது கடும் போராட்டத்துக்கு பிறகுதான் நிகழும் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அதிமுக சார்பில் அங்க இறக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் ஆதிராஜாராம் என்று நினைக்கின்றேன். அவரு செம்ம ஆளு. நம்ம நேத்தே அதை பத்தி பேசியிருந்தோம். அது மட்டும் இல்ல, திமுக செய்திருக்கின்ற துரோகம் நிச்சயமாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக வெடித்து கிளம்பினாலும் கிளம்பும். சென்னை முழுவதுமே பாத்தீங்கன்னா மீனவர்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியில மீனவர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்க? கடல் ஒட்டி இருக்கக்கூடிய தொகுதி அல்லவா, எவ்வளவு பேர் இருப்பாங்க. ஆனால் திமுக வேட்பாளர் அறிவிச்சிருக்குது. பேருக்காவது ஒரு மீனவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா? அவங்க இந்து மீனவர்களா இருக்கலாம், இல்ல கிறிஸ்துவ மீனவர்களா இருக்கலாம், இல்ல இஸ்லாம் மீனவர்களா கூட இருக்கலாம். எந்த மீனவர்களா இருந்தாலும் சரி,
மீனவ சமுதாயத்துக்கு ஒரே ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்களா? அதனால நம்ம உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இந்துக்களை இழிவுபடுத்தினாலும் சரி, இங்க ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவம் படுத்த வேண்டிய பொறுப்பு திராவிட கட்சியான திமுக இருக்குது. ஆனால் சென்னை ஒட்டி இருக்கக்கூடிய மீனவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக நம்மளை இந்த முறை கைவிட்டுடுச்சு, ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. நமக்கு வேண்டுமானால் தெரியாம இருக்கலாம், ஆனால் நம்ம சமூகத்துல யாரையாவது வேட்பாளராக நிறுத்திருக்காங்களா அப்படின்னு அந்த சமூகம் ஆராயாதா? அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் பெரும் தலைகள் வந்து பாத்தீங்கன்னா திமுக துரோகத்தை பத்தி அவங்க மக்கள் மத்தியில் பேச மாட்டாங்களா? பேசி இருக்கிறாங்க. யாருன்னு கேக்குறீங்களா? யாரு? நம்முடைய காளியம்மாள் தான். அவங்களும் ஒரு மீனவர் தானே, அதிமுக இருக்கிறவங்க தானே. அவங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. தீயா இதெல்லாம் பரவுது. நான் தான் சொன்னேனுங்களே, 2021 விட 2026 சோசியல் மீடியாவுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது. நீங்க எங்க வேண்டுமானாலும் ஏமாத்திட்டு போலாம், ஆனா சோசியல் மீடியாவை ஏமாத்தவே முடியாது. இந்துக்கள் உணர்வு பெற்றதுனால தான் இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நெத்தியில் இருக்கக்கூடிய திருநீரை அழித்தத பெருசா சமூக வலைதளத்துல பரப்பிட்டு இருக்காங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறது. அதனால அவர் வெற்றி பெற்ற பிறகு அவருடைய வெற்றி செல்லுமோ செல்லாதோ, ஆனால் வெற்றி பெறுவதே வந்து மிகப்பெரிய கடினம். ஏன்னா பெரும்பான்மை இந்துக்களையும் அவமதிக்கின்றார். அதிலும் சென்னையில பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு பிரதிநிதித்துவமே திமுக தரல. அந்த வாக்குகளையும் திமுக இழக்கிறது. ஸோ மீனவ மக்களை பொறுத்த வரைக்கும் ரோஷம் கொண்டவர்கள், அவங்கள வந்து பிரதிநிதிப்படுத்தலனா அவங்க ஏன் திமுக ஓட்டு போட போறாங்க? ஸோ அதனால இந்த முறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதானது அல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ வருமான வரித்துறையை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய ஏடிஎம்களை குறி வைக்குது. அதன் அடிப்படையில் தான் வந்து ஜாபர் சாதிக்கினுடைய வீடு, அண்ணா நகர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா புரசைவாக்கம், பட்டினப்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ரைடு விட்டாங்க. எழும்பூர்லையும் ரைடு விட்டாங்க. ரைடு விட்டு பார்த்தாங்க, ஆனால் அங்கே பணம் இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆவணங்கள் சிக்கி இருக்குது. ஏன்னா இந்த தேர்தலுக்கு திமுக பணம் கொடுக்கறதுக்காக ஜாபர் சாதிக்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காங்க, அங்கதான் பதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்ததன் அடிப்படையில் வருமான வரித்துறை போனாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா தான் தெரியுது பணம் அல்ல. மீண்டும் நம்ம ஜாபர் சாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டவிரோதமான செயலில் ஈடுபட்டானோ தெரியல, ஏகப்பட்ட ஆவணங்கள் அள்ளி சென்றிருக்கின்றார்கள். அப்படி இல்லை என்றால் யார் யாருக்கு எத்தனை கோடி இங்கிருந்து போயிருக்குது அதுக்கான ஆவணங்கள் கூட சிக்கி இருக்கலாம். எப்படியா இருந்தாலும் சரி, ஜாபர் சாதி கிட்ட இருந்து அள்ளி கொண்டு சென்றிருக்கக்கூடிய ஆவணங்கள் நிச்சயமா திமுக தலைமை குடும்பத்துக்கு பெரிய ஆப்பாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதையெல்லாம் தாண்டி நம்ம டி நகர்ல அமீர் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஏன்னா அவரும் பணத்தை பதுக்கி வச்சு திமுக வேட்பாளர்களுக்கு அனுப்புறாங்க. ஏன்னா திமுகவுடன் சம்பந்தமே இல்லாதவர்கள், திமுகவுக்கும் அவங்களுக்கும் உறவு அத்து போச்சு என்று காட்டிக்கொண்டவர்கள் ஜாபர் சாதிக்கெல்லாம் வந்து திமுகவில் வந்து நீக்கிட்டாங்க. அவங்களுக்கும் அவருக்கும் எந்த விதமான உறவு அல்ல. இப்படி ஒட்டும் உறவும் இல்லை என்று காட்டிக்கொண்டவர்கள் மூலமாகத்தான் திமுக வேட்பாளர்களுக்கு பணம் போது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிறைய தகவல் வந்து அடிப்படையில் அமீர் வீட்டையும் போய் சோதனை போட போயிருக்காங்க. ஆனா அமீர் வீடானது பூட்டிருந்தது. ஆனா வருமான வரித்துறைக்கு பெரிய சந்தேகம் வந்து விட்டது. ஸோ சரியான நேரத்தில் அமீர் வீட்டையும் தட்டி தூக்குவாங்க, அங்க இருக்கின்ற ஆவணங்களையும் அள்ளி செல்வாங்க. அதன் மூலமாக அமீர் உள்ள போறாரோ இல்லையோ, ஆனால் அமீருக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய உச்சபட்ச தலைவர்கள் அத்தனை பேரும் உள்ள போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நமக்கு தெரிந்து தேர்தல் முடியட்டும், தேர்தல் தருணத்தில் எதுவும் கை வைத்து விடக்கூடாது. திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஊடக வலிமை காரணமாக அவங்க அனுதாபலையை உருவாக்கி விடுவார்கள். இந்த மாதிரி செயலை நம்ம ஈடுபட வேண்டாம். நிச்சயமாக நம்மளை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடியட்டும், அதற்கு பிறகு கை வைப்போம் அப்படின்னு வருமான வரித்துறையும் வருமான வரித்துறையினுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் ஈடியும் 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு கொலை கொத்து பரோட்டா திமுக தலைமை குடும்பத்தை போட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. வெற்றியோ தோல்வியோ, ஆனால் தலைமை குடும்பம் உள்ள போறது என்னவோ உண்மை. ஆனா இந்த தேர்தலில் நாம தோத்துடக்கூடாது என்பது மட்டும் திமுகவுக்கு நல்லாவே தெரியுது. நம்ம தோத்தோம்னா எடப்பாடி பழனிசாமி வச்சு செய்யறாரோ இல்லையோ, மத்தியில பாஜக நம்மள டாரா கிழிச்சிடும். தமிழகத்தை ஆட்சி ஆள்றதுக்கு நம்ம வெற்றி பெறமோ இல்லையோ, நம்மளை காப்பாற்றியதுக்காவது நம்ம வெற்றி பெற வேண்டும் என்று அதிகமாக மெனக்கெடுக்கின்றார்கள். அதற்காக ஊடகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏவி விட்டிருக்கிறாங்க. அதனால 24 மணி நேரம் திமுகவுக்காகவே பல்லவி பாடிக்கொண்டிருக்கிறது ஊடகங்கள். ஆனால் இந்த ஊடகங்களுக்கும் ஒரு காலத்துல வேட்டு வைக்க போறாங்க. அது எப்ப தெரியுமா? அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஆட்சி தமிழகத்துல அரங்கேறுகின்ற பொழுது. அப்போ ஒவ்வொரு ஊடகமும் கதறித்தான் ஆகணும். ஐயோயோ உள்ள வந்து ரெய்டு விடுறாங்களே, கருத்துரிமை நசுக்கின்றார்களே,
இங்க பேச்சுரிமைக்கு இடமே இல்லையா? ஊடகம் சுதந்திரமா செயல்படக்கூடாதா? நாங்க எங்க கொள்ளடிச்சு வச்சிருக்கோம், எங்களிடத்திலேயே ரைடு விடுறாங்களே அப்படின்னு கதறப்போது ஊடகம். ஏயா நீ நடுநிலையா இருந்தா இந்த ரைடு ஏன் வரப்போகுது? திமுக சொம்படிச்சுக்கிட்டு ஆண்டாண்டு காலமாக சம்பாதிச்சு பதுக்கின பணத்தை தானே திடுறாங்க. நீ நடுநிலையா இருந்தா ஏன் வருமான வரித்துறைக்கும் இடிக்கும் சிபிஐக்கும் சந்தேகம் வரப்போகுது? ஏன் மத்திய அரசாங்கமானது உங்க மீது சிபிஐயும் அதோட வருமான வரித்துறையும் அதோட இடியும் ஏன் அனுப்ப போறாங்க? எங்க தமிழகத்துல தான் சிபிஐக்கு அனுமதி இல்லையே அப்படின்னு சொல்லுவீங்க. திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் தான் அனுமதி இல்லை. ஆனா திமுக ஆட்சி போயிட்ட பிறகு அதிமுக ஆட்சி தானே, அதனால ஈஸியா சிபிஐ வரும். அதனால ஊடகத்தினரும் மாட்டுவாங்க, ஒட்டுமொத்த திமுக தலைமை குடும்பம் மாட்டத்தான் போது. அது வரைக்கும் பொறுமையா இருப்போம். இது வரைக்கும் நான் சொன்னது பழிக்கலன்னு நினைப்பீங்க. ஆனா தேர்தலில் திமுக தோத்துடுச்சுன்னா நாம சொன்னது அத்தனையும் பழிக்கும். பொறுமையா இருங்க. இது வரைக்கும் பார்த்தவர்களுக்கு நன்றிங்க.